நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அ சேலரிடு எம்ப்ளாயிஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸ்ங்க சேலரிடு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவருக்கு ஒரு டைமில் ஒரு டேட்டில் அவருக்கு ஒரு சேலரி மாதிரி வராது. அவர் பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸ்லேயே இருப்பாங்க. அதே போல் அவருக்கு சம்டைம்ஸ் அவருக்கு அது கிரெடிட் ஆகிறது டிலே ஆகலாம், வந்தாலும் லம்சமாக வரும். அதே சமயத்தில் வராமையும் போயிடும் அவருக்கு 2-3 மாதம். இந்த ரிஸ்கையும் அவங்க எடுப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க வெல்த் கிரியேஷனை ஹியூஜாக க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அவங்களுடைய கார்பஸும் அதிகமாக வரும். இது ஒரு செக்மெண்ட். எம்ப்ளாயிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சேலரியில் இருக்கவங்க யாராக இருக்கட்டும், ஒரு ஐடியாக இருக்கட்டும் இல்லை நான் ஐடியாக இருக்கட்டும், எனி செக்மெண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இவங்க எல்லாருக்குமே சேலரி அப்படின்றது மந்த் எண்ட்லேயோ இல்லை மாதத்தோடைய ஃபஸ்ட்டு 1 to 5th கிரெடிட் ஆகிடும். அப்படி கிரெடிட் ஆகும் அவங்களுக்கு டான் அவங்க அக்கௌண்ட்டில் விழுந்துருது. அப்போ இவங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோ கரெக்டான டைமில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அமௌண்ட்டை தான் அவங்க டிசிப்ளினாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 30 இயர்ஸில் இருக்க ஒரு பர்சன், அவர் ஒரு மந்த் ஆன் மந்த் ஒரு 30,000 அட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் 12% அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அவருடைய 50 ஏஜில் அவருடைய கார்பஸ் ஒரு 3 crores கிரியேட் பண்ண முடியும். சச்ச ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கார்பஸ் கிரியேட் பண்ணும்போது அதுலேருந்து அவர் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் எடுத்துக்கும் போது அவர் அட்லீஸ்ட் அவர் அந்த 3 crores 2 lakhs கூட மந்த் ஆன் மந்த் அவர் SWP பண்ணிக்க முடியும். இது அவருக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ரிலீஃபை கொடுக்கும். இப்போ ஒரு காமனான ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பிரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மந்த்லி ஏர்ன் பண்ணுறது அபவுட் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாமே ஒரு 1 lakh அப்படின்றது இன்றைக்கி காமனாக ஒரு பர் கேபிட்டா இன்கம் ஒரு நார்மல் ஐடி பீப்புள்ஸோ இல்லை எனி இதில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேலரியில் ஆவரேஜாக ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ண இமிடியேட்டாகவே அவங்களுடைய மைண்ட் செட் என்னவாயிடுது அப்படின்னா, இமிடியேட்டாக கார் வாங்கணும், இல்லை இமிடியேட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும், இஎம்ஐ போயிடணும், அதே போல் ட்ராவல் பண்ணணும், வெக்கேஷன்ஸ் பண்ணணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்களை கொஞ்சம் ஹை எண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும், தன்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணணும். கரெக்ட் தானே? ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஸோ பட் சைமல்டேனியஸ்லி அவங்களுடைய இன்கமில் கொஞ்சமாவது அவங்க திங்க் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எக்ஸ்பென்சஸ்ஸு மோர் தென் 50 or 60 அதிகபட்சத்தில் அதற்கு மேலே அவங்க எக்ஸ்பென்சஸோடைய அவங்க இன்கமில் இருந்து அதை தாண்டக்கூடாது, இன்க்ளூடிங் அவங்களுடைய இஎம்ஐயும். இதை அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். வேறஸ் உங்களுடைய நீட்ஸ், வாண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய லோன்ஸ் எதனா இருந்தால் இது எல்லாமே 50 to 60% உங்களுடைய இன்கம்ல இருந்து அலோகேட் பண்ணிக்கோங்க, நாட் பியாண்ட் தட். இந்த ரேஷியோவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நம்ம ஒரு ரெட் லைனில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ். அது அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% or 30% அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெக்கேஷன் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அது ஆப்ஷனில் இருக்க ஒரு எக்ஸ்பென்சஸ். அது உங்களுடைய கண்டிப்பாக ஒரு நீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி உங்களுடைய 50% தாண்டி நீங்கள் ஒரு 30% அதுக்காக பிளான் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறம் நீங்கள் கம்பல்சரியாக இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா 10 to 15% பேசிக்காக நீங்கள் அதை எதில் வச்சுருக்கணுன்னாக்கா சேவிங்ஸ் கன்வெர்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியில் உங்களுடைய இன்கமில் எடுத்து வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இன்கம் 1 lakhனா கண்டிப்பாக 15 to 20,000 rupees ஆகுது நீங்கள் உங்களுடைய அலோகேஷன்ஸ் சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக போயிடணும். அதே போல் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஏஜ் நீங்கள் அரௌண்ட் ஒரு 25 to 30 இருக்கீங்கன்னா, இனிஷியலாக நீங்கள் 20% நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் த பீரியட் முடிஞ்சால் உங்களுடைய யங் ஏஜில், அப்போ உங்கள் குழந்தைங்க சைல்டு வேணால் குழந்தையாக இருப்பாங்க, இன்னும் அவங்க வளரக்கூடிய ஸ்கூலோடைய ஃபீஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே போல் ஒரு பெரிய பேர்டன்ஸ் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்க மணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு இதுக்கு அது தேவையே இல்லாத சில விஷயத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஒரு 15-20 விட இனிஷியல் ஸ்டேஜில் என்னோட அட்வைஸ் என்னென்னா ஹையஸ்டாகவே பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நீங்கள் 30% கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இட் இஸ் கன்வெர்டட் சேவிங்ஸ் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸ் கொண்டு போகலாம். ஏன்னா அப்போ உங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. வேற உங்களுக்கும் ஏஜ் ஆகும்போது பசங்களும் வளர்ந்துட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும்போது அப்போ நீங்கள் அதை
கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மேபி 30 வந்து முடியலன்னா 20 or 15 கூட. வேற உங்களுடைய யங் ஏஜில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டவுனில் இருக்கும்போது, தட் இஸ் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாத போது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ஸை 30% இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அது என்ன பண்ணணும்னா அதுதான் ஒரு மேஜர் கார்பஸை வந்து ஓவர் த பீரியட் அந்த மணி உங்களுக்கு ஒர்க் பண்ணும். நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும், பிஎஃப் இருக்கட்டும், என்பிஎஸ் இருக்கட்டும், ஆரல்ஸ் இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஆரல்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், டைரக்ட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஆரல்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் த பீரியட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் 30%, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த 30 வந்து 25 or 20 இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் டவுன் ட்ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மணியை வந்து நீங்கள் ஐடியலாக வச்சுக்காமல் அதை சேவிங்ஸில் மேக்ஸிமம் எஃப்டிஸ் லிக்விட் சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க, லிக்விடிட்டி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த மணி பார்க் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை. ஸோ உங்களுக்கு ஒரு டிசைரபிள் ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. வேறு எல்லா மணியுமே வந்து உங்களுக்கு அந்த மணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் எது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க,